தமிழ்நாடு புலவர் பேரவின் இணைய வழி கருத்தரங்க அமர்வு 110 நான் விரும்பும் கவிஞர் ஏன் என்கிற தலைப்பில் பாவலர் பெருமக்கள் உரை நிகழ்த்தி வருகிறார்கள். அந்த வகையில் அடுத்ததாக உவமை கவிஞர் சுரதா அவர்களை பற்றி தன் கருத்துரையை வழங்குவதற்காக நாம் அழைப்பது நான் மிகவும் நேசிக்கிற எங்கள் ஐயா பாவலர் அறிவழகன் சாவண்ணா அறிவழகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. தமிழ் பாவலர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அருந்தமிழ் கவிஞரை 6 நிமிடத்தில் அடக்க முடியாது என்பதால் அப்படி சொன்னேன். நான் விரும்பும் கவிஞர் ஓமை கவிஞர் சுரதா. அவரை ஏன் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் அதற்கான காரணம் பல உள்ளன. அதில் ஒன்று, நானும் ஐயா ஆய்வறிஞர் அவர்களும் பிறந்த மாவட்டத்தில் பிறந்தவர் என்பதாலோ என்னவோ, நாகை மாவட்டத்தை சார்ந்த பழையனூரில் பிறந்த செம்புலவர் ஐயா ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் ராஜகோபாலனாருக்கும் ராஜகோபாலன் என்ற இயற்பெயர் பெற்ற ஐயா திருவேங்கடம் ஐயா அவர்களுக்கும் செண்பகம் அம்மாள் அவர்களுக்கும் மகனாக தோன்றியவர். 21 பிறந்து 2006 85 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழுக்கு அவர் செய்த பணிகள் ஏராளம். பாரதிதாசன் மீது கொண்ட மோகத்தால் பாசத்தால் அவர் தன்னை சுப்புரத்தின தாசன் என்று ராசகோபாலன் என்ற பெயரை மாற்றிக்கொண்டார். சுப்புரத்தின தாசன் என்பதும் அது ஒரு நீண்ட பெயராக இருந்ததால் ஒரு முறை அவர் அஞ்சல் அட்டையிலே தன்னுடைய படைப்பை நாளிதழுக்கு அனுப்புகிற போது அந்த அஞ்சல் அட்டையில் இடம் போராத காரணத்தால் சு புள்ளி ர புள்ளி தா என்று தன்னுடைய பெயரை சுருக்கி எழுதினாராம். அதுவே அவருக்கு பிடித்து போன காரணத்தால் சுரதா என்ற பெயர் அவராகவே வைத்துக் கொண்டார். ஓமை கவிஞர் சுரதா என்று இன்றைக்கு உலகம் போற்றுகிற ஒரு பெரு கவிஞராக அவர் காணப்படுகிறார். அவரிடத்திலே எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று, எழுது எழுது எதையாவது எழுது எப்போதும் எழுது என்று தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு ஊக்கமளித்த ஒரு பெரும் கவிஞர். கவிதை என்பது பிறப்பில் வருவதில்லை, கற்றுக்கொண்டு உழைத்தால் வருவது என்று சொல்லி ஊக்கமளித்த பெரும் கவிஞர். அதனால் அவரை எனக்கு மிகவும் பிடிக்கும். தன்னுடைய முதல் கவிதை தொகுப்புக்கு சாவின் முத்தம் என்று பெயரிட்டு அந்த தன்னுடைய பகுத்தறிவு பற்றாளர் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபித்த ஒரு நல்மகன். முயலை பஞ்சுடல் பசுங்கண் பாய் முயல் என்று சொல்லி கூறுகின்ற புலவர்கள் நடுவில் சலவை முயல் என்று ஒரு மாறுபட்ட ஓமையை தந்தவர். சலவை முயல், ஒரு முயலை சலவை செய்தால் அது எப்படி இருக்குமோ அப்படி சலவை முயல், யாரும் சிந்திக்காத ஒரு சிந்தனையை சிந்தித்தவர். அதனால் அவரை எனக்கு மிகவும் பிடித்தது. பெருந்தி மீதினிலே ஈமொய்ப்பதுண்டோ, இதற்கு இணையான ஒரு வரியை சொன்னார். நீலவான் மீதினிலே நிழல் படுவதுண்டோ. எவ்வளவு ஒரு அருமையான கருத்து பாருங்க. அந்த ஓமையால் அவர் ஓமை கவிஞர் என்று பெயர் பெற்றார். காட்டை குறித்து அவர் எழுதியிருக்கிற ஒரு படைப்பில் தேனை குறித்து அவர் கூறும்போது, பொங்கி வழிந்திடும் தேன் அது பூக்களின் வியர்வை அடி. எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு செய்தி. பொங்கி வழிந்திடும் தேன் அது பூக்களின் வியர்வை அடி. அதே போல நீர் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிற பாடலிலே, வற்றாத மேகம் வாயை திறந்தால் ஊசி போல மின்னல் உடனே தோன்றும், வீணையின் நரம்பு போல் வீழும் மழை நீர் தாவரங்கட்கெல்லாம் தாய்ப்பாலாகும், தாவரங்கட்கெல்லாம் தாய்ப்பாலாகும் என்று சொல்லி அந்த பாடலை அவர் நிறைவு செய்கிறார். அது மட்டுமல்ல, காதலிலும் சிறந்தவர், காதல் பாடல்களில் சிறந்தவர். எப்போதும் உன் வாய் செவ்வாய், எனக்கு நீ என்றும் திங்கள், இப்போது உன் சிரிப்பு வெள்ளி, இன்பந்தான் நமது பள்ளி. இப்படி பாடியவர். இந்த பாடல்கள் யாருக்குத்தான் பிடிக்காது? பெண்ணுரிமையை குறித்து பேசுகிறார். பெண்ணுரிமை பெற வேண்டும், விதமையான பெண்ணுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும், எண்ணுரிமை எழுத்துரிமை பெற்று பெண்கள் எல்லாரும் இந்நாட்டில் கற்க வேண்டும் என்று சொல்கிறார். எல்லாரும் இந்நாட்டில் வாழ வேண்டும் என்று, எல்லாரும் இந்நாட்டில் கற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா. இந்த பாடல் எப்படிப்பட்ட ஒரு பாடல்! இந்த பாடலுடைய சொந்தக்காரர் நீர்க்குமிழி என்ற திரைப்படத்தில் சீர்காழி கோவிந்தராசனார் அவர்கள் பாடிய இந்த பாடல் மிகச் சிறப்பான பாடல்.
இன்றைக்கு பலரால் முணுமுணுக்கப்படுகின்ற ஒரு பாடல். ஊக்கத்தை நெஞ்சில் வைத்து, உழைப்பினை வாழ்வில் வைத்து, தூக்கத்தை விரட்டுவோர்க்கு தோல்வியே வருவதில்லை என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் இவர். ஏறத்தாழ 30 திரைப்படங்களில் 100 பாடல்களை படைத்து தந்தவர். நாம் எல்லோரும் விரும்பக்கூடிய மாக்கோரா, அதாவது எம்ஜிஆர், அவருடைய நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தில் கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே, இந்த பாடல் எல்லோராலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த புலவர் பேரவையில் இருக்கக்கூடிய அனைவராலும் முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல். இந்த பாடல் மிக சிறப்பான ஒரு பாடல், அநேகருடைய உள்ளம் கவர்ந்த ஒரு பாடல். அதே போல அமுதும் தேனும் எதற்கு என்ற ஒரு பாடல், அது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற படத்துல. இப்படி 100 பாடல்களுக்கு மேல் பாடிய ஒரு பெருந்தகை அவர். சாவின் முத்தம், இது ஒரு தொகுப்பு பாடல், பாடல்களுடைய தொகுப்பு. தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், இவர் வைத்திருக்கிற தலைப்புகளை பாருங்கள். சுவரும் சுண்ணாம்பும், அதே மாதிரி அவை அடக்கம், பட்டத்தரசி, சிக்கனம், சிரிப்பின் நிழல், சிரிப்பின் நிழல், வார்த்தை வாசல், மங்கையர்க்கரசி, இப்படிப்பட்ட பாடல்கள், இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் அவர் வடித்திருக்கிறார். ஏனால் இதழாக காவியம் என்ற ஒரு நூலையும், இலக்கியம், ஊர்வலம், சுரதா, இவையெல்லாம் மாத இதழ்கள். இப்படி பன்முக திறமை கொண்ட ஒரு பெரும் கவிஞர் நம்முடைய மண்ணில் பிறந்து மிக சிறப்பாக தன்னுடைய முத்திரையை பதித்துவிட்டு சென்றிருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் தேன்மழை என்ற நூலுக்காக அவருக்கு ஊக்கமளித்திருக்கிறது. கலைமாமணி பட்டம் பெற்றிருக்கிறார், பாவேந்தர் விருது பெற்றிருக்கிறார். இன்னும் பல சிறப்புகளை பெற்றிருக்கிற இந்த ஓமை கவிஞர் சுரதா அவர்களை பற்றி ஒரு 6 நிமிடம் பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பளித்த தமிழ்நாடு புலவர் பேரவைக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். நன்றி, வணக்கம். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்கிற ஓமை கவிஞர் சுரதா அவர்களுடைய பாடலையும் பாடி தன்னிடம் இருக்கிற இசையாற்றலை வெளிப்படுத்தி இருக்கிற நல்லாசிரியர் அறிவழகன் ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி, தமிழ்த்தாய் வாழ்த்தி இசைப்பதற்கு மேலும் ஒரு பாவலர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியோடு, நன்றி ஐயா, மிகச் சிறப்பாக இருந்தது.